பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 347வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 347வது நாளில் போராளிகளை பொறுத்தவரைக்கும் காசாவில் அவர்களுடைய வெற்றியை எல்லோரும் பறைசாற்றுவது போல் அமைந்திருக்கிறது. அதனுடைய ஒரு அப்டேட்ஸ், அதாவது தினசரி செய்திகள் நமது வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுலேயும் அது சம்பந்தமான செய்திகளையே தந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாருங்கள். இதில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறது சர்வதேச லெவலில் ஏற்பட்டிருக்கின்ற பல இஸ்லாமிய போராளிகளுக்கு உள்ள ஒற்றுமை. நேற்று ஈராக்கில் ஹவுதீஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் இவர்களுடைய படைப்பிரிவின் உளவுத்துறையில் ஒன்று சேர்ந்து சில முடிவுகளை எடுத்திருக்கின்றன. ஆகவே அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துவதற்கு முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் அதனுடைய முடிவுகள் வெளியே அறிவிக்கப்படவில்லை. இதை வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ். இஸ்லாமிய போராளிகளின் பக்கம் போராளிகளின் கைகள் இப்பொழுது மேலோங்கி நிற்கின்றன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அது இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கு இடையே உள்ள பார்டர்ல ஒரு டிச், ஒரு அகிலை தோண்ட போகிறது என்பதை நான் நேற்று சொன்னேன். இன்று என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த ஒற்றை போராளி இஸ்ரேலுடைய பார்டரை கடந்து வந்து சண்டையிட்ட அந்த ஒற்றை போராளியினுடைய அடக்கம் அங்கே நடைபெற்று இருக்கிறது. அவருடைய அந்த அடக்கத்தின் போது மஹர் அல் ஜாஸ் என்ற அவருடைய அடக்கம், அதன் போது இந்த லெபனான் ஜோர்டான் பார்டரை வந்த அவருடைய அடக்கத்துக்கு வந்தவர்கள் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஷஹீதாயிட்டாரு. அவரோட உடல் இஸ்ரேலு கையில தான் இருந்தது. இஸ்ரேல் அந்த உடலை நேற்று அவர்களிடம் ஒப்படைத்து இருக்கிறது. அதை வாங்க வர்றது போல எல்லாரும் உள்ள வந்துட்டான். இப்போ அது பாதுகாப்பற்ற பூமியாக இருக்கிறது. ஆகவே ஜோர்டான் எங்களை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் அதில் ஒரு அகலியை தோண்டுகிற வரைக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டு இருக்கிறது. அதை ஜோர்டான் மறுத்திருக்கிறது. ஜோர்டான் அறித்து சொல்லியிருக்கிறது, இங்கே போராளிகள் குழுக்கள் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. அடுத்து இப்பொழுது அமைய இருக்கிற புதிய அமைச்சரவை எப்படி முடிவெடுக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல முடியாது என்று ஜோர்டானுடைய மன்னர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு முழு முனாஃபிக் என்பதை நாம் அறிவோம். ஆனால் நேற்று அடக்கத்துக்கு வந்த மக்கள் எல்லா எல்லைகளையும் தாண்டி விட்டார்கள். இவன் ஏன் அங்கே அகலியை தோன்றான் இஸ்ரேல்னு சொன்னா, அக்டோபர் 7 மாதிரி திடீர்னு ஜோர்டான்ல இருந்து இந்த போராளிகள் வந்து ஒரு தாக்குதலை நடத்தினா ரொம்ப ஈஸியா இஸ்ரேல் அதனை வயப்பட்டு விடும். அதனால்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அதே போல நேற்று சவுதி அரேபியா ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அது எப்படின்னு சொன்னா, ஒரு பாலஸ்தீன தனி நாட்டை அறிவித்து விட வேண்டும். அது பூமியில வருமா இல்லையாங்கிறத பத்தி கவலை இல்லை, அறிவித்து விட வேண்டும். இதுல யாரெல்லாம் இந்த அறிவிப்புல சேர்ந்திருக்காங்கன்னா, யுஏஇ, சவுதி, இந்த ஜோர்டான் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து EU என்று சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டை கொண்டு வர போறாங்களாம். கொண்டு வந்தா சவுதி என்ன பார்க்குதுன்னா, இந்த பாலஸ்தீன் ஸ்டேட்டை ஒன்ன கொண்டு வந்து அதுல எல்லாருமா சேர்ந்து ஒரு குளறுபடியான ஒரு அரசு அமைச்சோம்னா நம்மளுடைய மன்னர் ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளலாம், நாமளும் ஏதோ பாலஸ்தீனுக்கு ஏதோ செய்துட்டோங்கிற மாதிரி தப்பிச்சிடலாம் அப்படின்னு அது பார்க்குது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது போற போக்கில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய போராளிகளின் கைகளில் எல்லா விதமான ஆதிக்கமும் வந்து சேர்ந்தால், சவுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க ஒரு ஆட்சி இருக்குடா, இது என்ன வம்சாவளி ஆட்சி, இது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆலோசிக்க ஆரம்பித்தால் ஒரு உள்நாட்டு குழப்பம் மிகப்பெரிய அளவில் வந்துவிடும். அதுக்கு வழி இல்லாம யாரும் மூச்சு விட்டா கூட உடைய பிடிச்சி ஜெயில போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மன்னருக்கு எதிராக. ஏதாவது மூச்சு விட்டா கூட, ஆனா அவனுக்கு தெரியுது நமக்குள்ளால் ஏதோ எதிரிகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் நம்மளுடைய ஆட்சிக்கும் நம்மளுடைய உயிருக்கும் ஆபத்தானவர்கள் என்று. அதனால சவுதி இப்போ இப்படி ஒரு பிளானை யாரையும் கூட யூரோப்பியன் யூனியன் அவங்களோட
எஜமானர்களுக்கு கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு சிலர் தனி பாலஸ்தீனம் கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இந்த பாலஸ்தீனம் கிடைக்கிறதுல இப்படி ஒரு தனி பாலஸ்தீனம் கிடைக்கிறது புண்ணியப்படாத திரும்ப இஸ்ரேலு கையில தான் இருக்கும். ஆனா இப்ப அதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாமே அடிபட்டு போச்சு. பிலடெல்பியா போச்சு அவனுடைய கையில இருந்து, ரஃபா கிராசிங் போச்சுது, ரஃபாவே போச்சுது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள்ளால ஒரு கொந்தளிப்பு. ஜோ கேலண்டுக்கும் நத்தன்யாஹூக்கும். ஜோ கேலண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ காசா பகுதிக்கு தளபதியாக இருந்த ஒரு இராணுவ அதிகாரி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் முடிவாக சொல்கிறோம், காசாவில் நாம் தோற்றுவிட்டோம், காசாவில் இனி இருப்பது நமக்கு அழிவைத்தான் உண்டு பண்ணும். இதனிடையே நத்தன்யாஹூ ஹிஸ்புல்லா கூட யுத்தத்துக்கு போகணுங்கிறான். அது எந்த விதத்திலும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்காது என்று சொல்லிவிட்டு கடைசியில் அறிக்கையில் கேலண்டும் இந்த காசா டிவிஷனுடைய கமாண்டரும் சேர்ந்து ஒரு வரியை சொல்லுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், அவருடைய பெயர் ஜெனரல் காடிஸ் அமீன். ஜெனரல் காடிஸ் அமீன் இதுக்கு முன்னாடி காசாவில் தளபதியாக இருந்தவர். ரெண்டோரும் என்ன சொல்றாங்கன்னா, நத்தன்யாஹூ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வதை விட இஸ்ரேலை காப்பாற்றிட முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ப்பு தவறான அல்ஹம்துலில்லாஹ்.